மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திவால் நிலையில் தமிழக அரசு இருக்கிறதா என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என அண்ணாமலை கூறியிருக்கிறார். 385 மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இணையதள இணைப்பிற்கான கட்டணம் செலுத்தப்படவில்லை என்பதை குறிப்பிட்டு திவால் நிலையில் தமிழக அரசு இருக்கிறதா என கேள்வியை முன்வைத்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. அண்ணாமலை தரப்பில் என்னென்ன குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை தொழிற்கல்வி இணை இயக்குநர் தரப்பில் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தொழில்நுட்ப ஆய்வகங்கள் பள்ளிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு 3700 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு சமக்கர சிக்ஷா திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் 1.5 கோடி சேவை கட்டணம் நிலுவையில் உள்ளதாகவும், உடன் கட்டவில்லை என்றால் 21ஆம் தேதி சேவை துண்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனடியாக தொகையை செலுத்த அறிவுரைகள் வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு, இது தொடர்ந்து அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கொடுக்கப்பட்டதாக தெரிவித்த நிலையில் தற்பொழுது தமிழகம் முழுவதும் உள்ள 385 மாவட்ட கல்வி அலுவலகங்களிலும் இணையதள இணைப்புக்கான இந்த கட்டணம் பல மாதங்களாக செலுத்தப்படாததால் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருவதாகவும், இணைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி பெறும் பாதிக்கப்பட்டுள்ளதாக, ஆசிரியர்களின் சம்பள பட்டியல் தயாரிப்பதில் இடையூறு ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அது மட்டுமின்றி திமுக ஆட்சியில் தமிழகம் கடன்கார மாநிலமாக இருப்பதாகவும், சுமார் 8.5 லட்சம் கோடி ரூபாய் வரை கடனில் இருக்கிறது என்றும், தமிழகம் கடன் வாங்கும் முழுவதும் அன்றாட செலவுகளுக்கு தான் பயன்படுவதாகவும், அது தவிர கடன் வாங்கும் உண்மையான நோக்கத்துக்கு பயன்படுவதில்லை என்றும் சிஏஜி தணிக்கை அறிக்கை கூறப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கான இணையதள இணைப்பு கட்டணம் கூட செலுத்த முடியாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்கும் நிலையில் இருக்கிறது என்றால், உண்மையில் திமுக அரசு தமிழக அரசின் நேரடி வரி வருமானத்தையும் ஜிஎஸ்டியில் தமிழகத்தின் பங்காக கிடைக்கும் சுமார் 70% நிதியையும் எந்த வகையில் செலவு செய்கிறது என்ற கேள்வி எழுவதாகவும், இந்த நிதியெல்லாம் எங்கே செல்கிறது, திவாலாகும் நிலையில் இருக்கிறதா தமிழக அரசு என்று தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சரை நோக்கி இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். முதலமைச்சர் மக்களுக்கு இது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்க இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரேவதி.